உடைய செயல் என்பது 2 விதமாக இருக்கலாம். செயல் வகை 2 என்று அதில் கொடுக்கிறது. இது செயல் 2 விதம் என்றால், ஒன்று எஜமானன் சொல்படி செயல்படுவது, அதாவது எஜமானனிடம் அன்பு காட்டி செயல்படுவது. மற்றொன்று எஜமானனிடம் அன்பு இல்லாமல் செயல்படுவது என்று 2 வகைப்படும். இந்த எஜமானன் அந்த எஜமானனிடம் அன்பு என்பது ஒரு பக்கம் வைக்கும் பொழுது, கடவுளை நேசிப்பவர்கள் யார் என்று பார்த்தால், உலகத்தில் உள்ள அனைவரும் கடவுளை நேசிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள அனைவரும் கடவுளை நேசிக்கிறார்கள். அப்போ கடவுளை நேசிப்பவர்களுக்கு அவர் வாழ்வு தர வேண்டும். கடவுளை நேசிப்பவருக்கு அவர் அந்த தத்தெடுக்கப்பட்ட வாழ்வு, அவருடைய குடும்பத்தினர் என்று தத்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை தர வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார் கடவுள். அந்த திட்டத்தில் என்ன வருகிறது என்றால், கடவுளை மட்டும் நேசிப்பவர்கள் என்று ஒரு பிரிவும், கடவுளையும் கடவுளின் எதிரியையும் 2 பேரையும் சேர்த்து நேசிப்பவர்கள் என்று இன்னொரு பிரிவும் உள்ளது. எதிரியை மட்டும் நேசிப்பவர்கள் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் அதுவும் ஒரு சிலர் இருக்கலாம். அப்போ 3 நிலைப்பாடு. ஒன்று, கடவுளை மட்டும் நேசிக்கிறேன். மற்றொன்று, கடவுளை நேசிப்பேன், கடவுளின் எதிரியை நேசிப்பேன். மூன்றாவது, கடவுளின் எதிரியை மட்டும் நேசிக்கிறேன் என்று 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த 3 வகையில் அவர் எந்த வகையை தேர்ந்தெடுத்து அந்த உரிமையை தர முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். அது ஒன்று நீங்கள் சொல்லிடுவீங்க. இந்த 3ஐயும் வச்சு வழக்கம் கொடுத்து சொன்னால் யாராக இருந்தாலும் உடனே சொல்லிட முடியும். என்ன என்றால், கடவுளை மட்டும் நேசிப்பவர்களை தான் அவர் தத்தெடுத்து தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்று யாராக இருந்தாலும் சொல்வார்கள், இந்த 3ஐயும் பிரித்து சொன்னால். ஆனால் இந்த 3இல் எது கடவுளின் எதிரி என்று சொல்லும் பொழுதுதான் எங்குமே பிரச்சனை வருகிறது. கடவுளின் எதிரி எப்படி கண்டறிவது? எது நமக்கு மீட்பை தராதோ அதுதான் கடவுளின் எதிரி. பாருங்க, கடவுளின் எதிரியை நேசிப்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று நான் சொல்லும் பொழுது, இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாராவது கடவுளின் எதிரியை நேசிப்பார்களா என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அந்த எது என்று நாம் பார்க்கும் பொழுது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். மார்க்கு 7வது வசனத்தையும் எடுத்து பார்த்தால் அதில் என்ன சொல்கிறது என்றால், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண். சரியா? அப்போ இந்த மனித கட்டளை என்ன செய்கிறது என்றால் என்று அவர் எழுதியுள்ளார். அதுக்கப்புறம் படிக்கிறார், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். பாருங்கள், மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணிக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ கடவுளின் எதிரி யார் அப்படின்னா, இந்த மனித மரபை நம்புகிறவர்கள், மனித மரபை நேசிக்கிறவர்கள். இந்த மனித மரபு என்பது கடவுளுடைய எதிரி. ஏன்னா அதுதான் மனிதன் மீட்பு பெறாமல் செய்யக்கூடிய ஒரு செயல். மனித மரபை தான் அனைவரும் நேசிக்கிறார்கள். அப்போ இந்த மனித மரபை நேசிக்கிறவர்களிடம் சென்று நீங்கள் கடவுளை நேசிக்கவில்லையா என்றால், நான் கடவுளையும் நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு எஜமானன் கடவுள், இன்னொரு எஜமானன் செல்வம் என்று சொல்கிறார். அந்த மனித மரபில் வர்றது தான் செல்வம் போன்றவை எல்லாம். மனிதன் நம்பக்கூடிய செயல்கள். அதை என்ன நம்புகிறான்? செல்வம் இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது என்று மனிதன் நம்புகிறான் மனித மரபில். அது மாதிரி படிப்பு, அது மாதிரி என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நம்புகிறான். அது மாதிரி பாவம் செய்தால், அதாவது மனித கட்டளையை மீறினால் பாவம், அந்த பாவம் செய்தால் நரகம்தான் கிடைக்கும் என்று போதிக்கிறவர்கள் தான் எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள், மற்ற கிறிஸ்தவ சபைகள் முதற்கொண்டு. அதனால் அவர்கள் அதை கோட்பாடுகளாக மாற்றிவிட்டார்கள். அதுதான் மீட்புக்கான வழி என்று மாற்றிவிட்டார்கள். அதனால் அவர்கள் அதை நேசிக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் நீ கடவுளை நேசிக்கிறியானா, ஆமாம் நான் கடவுளையும் நேசிக்கிறேன் என்று தான் சொல்வார்கள். அதான் 2 எஜமானனை நேசிப்பவர்கள். அதுக்கு அவரே சொல்லிட்டார் இல்லையா, ஒருத்தட்ட விசுவாசமாக இருப்பான், இன்னொருத்தட்ட துரோகம் செய்வான் என்று சொல்லும் பொழுது
என்ன சொல்கிறார் என்றால், இந்த மனித மரபை நேசிப்பவர்கள் கடவுளுக்கு துரோகம் செய்வார்கள். அதான் வெகு திறமையாக கடவுள் கட்டளையை புறக்கணித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, அது போன்ற செயல். அதனால் இங்கே அடிமைகளை 2 விதமாக பிரிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒன்று அவரை நேசிக்கும் அடிமை, இன்னொன்று அவரை நேசிக்காத அடிமை என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்த நான் வாசிக்கிறேன்.